இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன Redmi Note 15 Pro ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட சேல்ஸ் வந்து Feb 3rd ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீ புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த Note 15 Proல என்னெல்லாம் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போனை எதுக்காக வாங்க போறீங்க அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் இந்த ஸ்மார்ட் போனே வந்து சேல்ஸுக்கே வரல. பட் என் கையில என்ன ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 15 தான். இந்த ஸ்மார்ட் போனோட அதே மாதிரியான டிசைன்ல தான் இந்த ப்ரோவுமே இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த ஸ்மார்ட் போனை கையில வச்சுட்டு பேச போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Redmi Note 15ஓட அதே டிசைன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா மாடியூல் எல்லாமே வந்து போல்டா இருக்கு. அண்ட் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து வருது. ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் பாக்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் மிஸ்ட் பர்பிள் வந்து இருக்கு. அண்ட் பாக்குறதுக்கு மெட்டல் பினிஷ் மாதிரி கொடுத்திருந்தாலும் சைட்ஸ் அண்ட் ரியர் எல்லாத்துலயுமே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு நல்ல லுக் வந்து பிரீமியமாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ பிளஸ்ல இருக்க அதே டிஸ்பிளே ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க. 6.83 இன்ச்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது வந்து கர்வ்டு டிஸ்பிளே. அண்ட் இந்த ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா பிளாட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிளாட் டிஸ்பிளே பிடிக்கும், கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 3200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. இதுல HDR10+ சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு Corning Gorilla Glass Victus 2 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ பிரைமரி கேமராவா 200 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் 4th ஜென்கான HPE சென்சாரோட இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. ஏன்னா இந்த Redmi Note 15ஓட கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியை பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி கிளியரான இமேஜ் குவாலிட்டி வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 200 மெகா பிக்சல்ல போட்டோஸ் எடுக்கும் போது அவ்வளோ கிளியரான இமேஜஸ் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் AI கேமரா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா கேமரா நல்லா இம்ப்ரெசிவாவே இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். இதுல MediaTek Dimensity 7400 அல்ட்ரா ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோரிங் வந்து 8 lakh வரைக்கும் தான் வந்து ஸ்கோர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் யூசேஜ், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங்க்கு இந்த ப்ராசஸர் வந்து நல்லா இருக்கும். பட் கேமிங் பொறுத்த வரைக்கும் BGMI கேம்லாம் வந்து 60 FPS சப்போர்ட் தான் கொடுத்திருக்கனால அவ்வளோ வந்து ஹெவி டியூட்டி கேம்லாம் வந்து நம்மளால இதுல விளையாட முடியாது. அண்ட் இதுல வந்து VC கூலிங் டெக்னாலஜி இருக்கனால எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ்மே இருக்காது. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரா தான் இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 6580 mAh கொடுத்திருக்காங்க. அதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 18 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. அது போக இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா IP69K ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் Wi-Fi 6 ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுக்குறாங்க. இதுல IR பிளாஸ்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம NFC வந்து இதுல கொடுக்கல. அண்ட் இதுல ஆடியோக்கு வந்து டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட வால்யூமை நீங்க 400% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரோ பொறுத்த வரைக்கும் இதுல 3 மைக் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸோட இருக்கு. அண்ட் 225 கிராம்ஸோட இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த Redmi Note 15 Proவோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 27Kக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 27Kக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க, கேமரா நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே இருக்கு. ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் வந்து மொக்கையா கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த சிப்செட்டோட பிரைஸ் ஹைக்னால எல்லா ஸ்மார்ட் போன்ஸோட விலையுமே அதிகமாயிட்டு இருக்கனால ஸோ எல்லாருக்குமே வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த Redmi Note 15 Pro Plusஓட பிரைஸ் வந்து 35Kக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த Pro Plusஓட வீடியோ நம்ம சேனல்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேணா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த Redmi Note 15 Pro அண்ட் Pro Plusஐ வந்து நம்ம கம்பேர் பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த Pro Plus வந்து 35Kக்கு பெட்டரா இல்ல வந்து 27Kக்கே இந்த ப்ரோவை வாங்கலாமா அப்படின்றத நம்ம அந்த கம்பேரிசன் வீடியோல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.